சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மராசி, சிம்மம் அப்படின்னாலே ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய மனது கூட கட்டுப்படுத்தாமல் அடுத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க தான். யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ கஷ்டப்படுவதை நினைத்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அதனாலேயே வாழ்க்கையில் பல நேரங்களில் மன வருத்தத்தோடு இருக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க தான். சிம்மத்துக்கு என்னதான் ஆளுமை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலுமே அன்புனால் அதிகமாக கட்டுப்படுத்தப்படுறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டமாவது அனுபவிக்காமல் இருக்கிறவங்கன்னா அதுவும் சிம்மராசிக்காரங்க தான். இப்போது கண்டக சனி நடக்குது, 10ல் குரு வக்கரமாகி இருக்கிறாரு. இதெல்லாம் கூட தள்ளி வச்சிடுங்க. ஒரு பொதுவாகவே குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சிம்மம் நல்லா இருக்கா அப்படின்னா நிறைய பேர் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்கள் தான் அதை உள்ளடக்கியது. அதிபதி சூரியன். ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகமே சில நேரத்தில் 0க்கு ஏன் போகுது அப்படிங்கிற விஷயமும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்மராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு வாழாமல் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழக்கூடியவங்க. பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு போராடுவாங்க. ஒரு பிரச்சனையை பெருசுப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையில் பதில் சொல்லாமலே கிளம்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப சண்டை போடுறவங்களுக்கு பதில் சண்டை போடக்கூடியவங்கனாலும் இந்த சிம்மராசிக்காரங்க தான் ரொம்பவே வெளிப்படையான மனுஷங்க. மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்க. இந்த பணம் காசு அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமாக ஏமாந்தவங்க, அன்புனால் அதிகமாக காயப்பட்டவங்களும் இந்த கடகராசிக்காரங்க தான். ஆனால் என்னதான் ஒரு விஷயத்தில் அடிபட்டாலும் சரி, அடுத்த வாட்டி என்ன செய்வாங்க, நம்ம இதோட உஷாராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, ஒருத்தவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் அன்பும் அவங்களுக்கு செஞ்ச துரோகமே இருந்தாலும் அதை திருப்பி அதை மறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. சிம்மம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இருக்குது. மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மனசார உள்ளத்திலிருந்து சொல்லக்கூடிய ராசினாலே அது சிம்ம ராசிக்காரங்க தான். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பாக்கியம். ஏன்னா முடிந்த வரைக்கும் ரொம்பவே வெளிப்படையாக பேசுவாங்க. இல்லை நான் உன் கூட சாப்பிட வர மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக பேசுவாங்க. அப்படி வெளிப்படையாக பேசி உங்களை அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னாலே அது ஒரு வரம் தான். ஒரு குலதெய்வமும் ஒரு முன்னோர்களும், இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசிக்காரர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா எந்த ராசிக்காரர்களுக்கும் குழந்தை அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை சிம்ம ராசியாக இருக்குன்னா அந்த குழந்தை அந்த காலடியை எடுத்து தன்னுடைய கணவன் மனைவியுடைய காலடியில் வச்சுது அப்படின்னா 100% குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க 10 வருஷம் இருந்தாலுமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க சிம்மராசிக்காரங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சு, ரொம்ப இல்லை இந்த தவறான முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்க அப்படின்னாலுமே அடுத்தவங்களை நம்மளை பார்த்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருப்பாங்க. மனசில் இருக்க எந்த ஒரு காயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் தனியாக விட்டால் அழுதுடுவாங்க. அவங்களுடைய இதயம் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கே இருக்கும். அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் அப்டேட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த போதும் அப்படிங்கிற மனநிலையே கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய கலெக்டர்ஸ், ஒரு பெரிய இடத்துல டாக்டர்ஸ், ஏன் லாயர்ஸ், ஏன் நீங்கள் எந்த துறையிலையுமே ஒரு HR குவாலிட்டியில் உள்ளவங்க யாருன்னா
சிம்ம ராசிக்காரங்க தான். ஒருத்தவங்க கிட்ட எப்படி பழகணும், இப்படி பேசணும், யார் அவங்க அப்படிங்கிற ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சவங்க வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்க தான். சிம்ம ராசிக்காரங்க நிறத்தால் என்றுமே வேறுபட மாட்டாங்க, அதே மாதிரி குணத்தால் என்றுமே வேறுபட மாட்டாங்க. அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுத்து போகணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நியாயமான எந்த ஒரு விஷயத்துக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை இருக்குது இவங்க கிட்ட. இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எதற்குமே கவலைப்படாமல் எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழக்கூடியவங்க. ஒரு விஷயம் வந்து நாளைக்கு பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை பற்றி பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க. அதை சமாளித்து கொண்டு வந்துடலாம், நம்மால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உடையவங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து போய் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க, இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வந்து அடிமையாக மாட்டாங்க, யார் பேச்சும் வந்து கேட்கவும் மாட்டாங்க. இவங்க வந்து யோசிக்கிறத வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நீ உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வெளியில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, உன் பேச்சை கேட்டு இருக்கேன், நீ சொல்கிறது தான் நான் கேட்குறேன், நீ சொல்கிற மாதிரி தான் நான் வாழுறேன் சொல்லுவாங்க. இன்னமும் வந்து மகரத்தையும் அல்லது மீனத்தையோ திருமணம் செஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, ஆமாம் சாமி அப்படின்னு போட்டுகிட்டே வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போயிடுவாங்க. ஏன்னா ஒத்து போகாதுன்னு தெரிஞ்சிருச்சா வேறு என்ன பண்ணுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்க நினைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். இந்த ஒரு இடத்துல நிறைய பொய், அதே மாதிரி குருவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு விஷயம், குரு வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணவே மாட்டார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு, இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. ஏன்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக குரு வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு வழிபாடு அப்படின்னு நான் ஜீவ சமாதிகளுக்கு போங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய போகும் பொழுது உங்களுக்கு குரு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி குரு, 6ல் குரு நீச்சம் அடைகிறாரு. ஸோ குருவை வணங்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனை வரவே வராது. 8ல் குரு பகவான், அஷ்டமாஸ்பதியும் குரு பகவான் தான். அப்போது குரு பகவான் நீங்கள் அதிகமாக வணங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது. அதே நேரத்தில் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் ஆகுறாரு. விரயம், சுப விரயங்கள் ஏற்படும். நீங்கள் என்ன தான் பிஸ்னஸில் போயிட்டு கோடியாக சேர்த்து வச்சாலும் அந்த சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படாமல் இருக்கவே இருக்காது. அப்போது குரு வழிபாடு அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்க பண்ணாங்க, வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், அவங்களுடைய நினைப்பு சிந்தனையில் அடுத்தவங்க கண்டிப்பாக பயன்பெறுவாங்க. இப்போது இந்த பையன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு 3 விஷயம் இருக்குது. அதாவது அந்த சிம்மம் உபயோகமான பையன். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்பவே வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் ஒரு ஆள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் கூட அந்த 10 பேருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நியதி. சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்பாலினம் வந்து கூட அதிகமாக இருப்பாங்க.
சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது நிறைய ஆண் நண்பர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க பெண்ணாக இருக்கும்போது அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு உதவி நிறையவே பண்ணுவாங்க. இரத்த தானம் அதிகமாக பண்ணுவாங்க. பணம் சம்பந்தப்பட்ட உதவி தவிர வேறு எந்த உதவியாக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் பண்ணுவாங்க. சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதல் அதிகமாக இருக்கும். ஒரு காதலில் தோற்றாலும் கூட அடுத்த காதலுக்கு உடனே ரெடி ஆகிடுவாங்க. ஒரு காதல் முடிந்து அடுத்த காதலுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிம்மராசிக்கு எடுத்துக்கிட்டால் மோஸ்ட்டாக வெளிநாட்டில் இருந்து வெளியூரில் இருந்து அதிகமாக இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகமாக வெளிநாட்டில் வாழக்கூடியவங்களும் சிம்ம ராசிக்காரங்க தான். சிம்ம ராசிக்காரர்கள் கிட்ட இன்னொரு நல்ல விஷயம், இவங்களுடைய மனசை யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஆனால் இவங்க அடுத்தவங்களுடைய மனசில் இருந்து அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன யோசிச்சு அப்படிங்கிறத வரைக்கும் புரிஞ்சுப்பாங்க. அடுத்தவங்களை ரொம்ப துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, எப்படி தேவை, நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஒரு சிம்ம ராசிக்காரங்களால் வீட்டையும் சமாளிக்க முடியும், ஒரு நாட்டையும் சமாளிக்க முடியும். அப்படின்னா மனதில் தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு பேசுவாங்க. இப்போவும் ஒரு சிம்ம ராசிக்காரர்கள் பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பொய்யான ஒரு 10 பேர் சந்தோஷம் அடைகிறாங்க. சரி பரவாயில்ல, பொய் தானே சொல்லிட்டு போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. மனசில் இன்னுமே காயங்கள் வலிகள் எது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த நேரம் அந்த நாள் அந்த நிமிஷம் சந்தோஷமாக இருந்தால் போதும் நினைப்பாங்க. இப்போது நம்ம அதிகமாக பயணம் செஞ்சால் ட்ராவல் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ணால் சந்தோஷப்படுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடையில் வரணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யார் பார்த்தாலும் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஆசைப்படுவாங்க. அதிகமாக ட்ரெஸ்ஸிங் நிறைய வச்சுருப்பாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க. வெரைட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லா விஷயத்துலேயும் பொறுத்தும் அவங்களுக்கு ஒரே மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி பதிவு நம்ம சிம்ம ராசியை பற்றி போட்டிருக்கோம். அந்த பதிவு இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. முக்கியமான 3 விஷயங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போது அடுத்த பதிவுலையும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.